எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எந்த வீட்டில் பெண்கள் இதை செய்கிறார்களோ அங்கு லக்ஷ்மியின் முழு அருளால் பண கஷ்டம் பறந்து போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். மகாலட்சுமியின் முழு அருளும் நம்ம வீட்டுக்கு கிடைக்க வேண்டும். நமக்கு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். சொந்தக்காரவங்க மத்தியில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா பணம் தாங்க நம்மளை மரியாதையாக நிற்க வைக்குது. பணம் இல்லைன்னா பணம் கூட நம்மளை மதிக்காதுன்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க. பணம் மதிக்காட்டி கூட போகுது, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு கொடுக்குற மரியாதையே வேறு. நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறோன்னா நம்மள்கிட்ட பேசுகிற ஒரு விதம் வேறு. அதே நீங்கள் கொஞ்சம் தரம் இறங்கி ஒரு கடனோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டேயோ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கூடங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகிறவட்ட. அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் அவங்கக்கிட்ட 10 பவுன் கூட இருக்காது, ஆனால் என்கிட்ட 100 பவுன் இருக்குதுன்னு பில்டப் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வீடு தான் இருக்கும், ஆனால் 10 வீடு இருக்குது. எங்கள் ஊரில் 10 வீடு, நாங்கள் 10 வீட்டுக்கு அதிபதி. அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு ஒரு பொய் பொருட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அது நம்ம சொல்லி அவங்க அந்த மதிப்பை தேடிக்கிறாங்க. இல்லாட்டி கூட அந்த மாதிரி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மதிப்பு கூடணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியின் முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு இரவு பார்த்தா கூட சரிதான். எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் செய்யணும், என்னென்னா மகாலட்சுமியின் முழு அருளும் கிடைக்கணும்னு நிலைவாசப்படியை நம்ம எவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சு மஞ்சளில் பச்சை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் ஜவாது போட்டு கலந்து பன்னீர் விட்டு கலந்து நிலைவாசப்படிக்கு மஞ்சளை பூசுங்க. அதுக்கப்புறம் குங்குமத்துலேயும் பச்சை கற்பூரத்தை போட்டு குங்குமத்தை வைங்க. வெள்ளிக்கிழமான யார் வீட்டில் இதை செய்கிறீங்களோ அந்த பெண்கள் கைகளில் கண்டிப்பாக பணம் தங்கும். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுத்தது நிலைவாசப்படியில் எலுமிச்சம்பழத்தை 2 அரிஞ்சு மஞ்சள் ஒரு பக்கம் வைக்கிறாங்க, ஒரு பக்கம் சிகப்பு வைக்கிறாங்க, சில பேர் குங்குமம் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், குங்குமம் வச்சா அந்த வீட்டில் எந்த ஒரு ரத்த காயமோ யாராவது இப்போ ஒரு கெட்ட சக்தி கூட நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலுமிச்சம் புளிப்பு கூட சேர்ந்து அந்த குங்குமத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ரத்தத்தை அது பார்த்த மாதிரி அதோட நிலைவாசலோட போயிடுன்றது ஒரு ஐதீகம். அதனால தான் நிலைவாசப்படியில் எலுமிச்சம் பழத்தில் குங்குமத்தை தடவி நம்ம வைக்கிறது. இதை செஞ்சுட்டு அடுத்தது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் என்பது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கணும். நம்ம அந்த மகாலட்சுமி படம் பச்சை பட்டு உடுத்தி இந்த மாதிரி நான் வீடியோவில் இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அந்த தேவதைக்கு அந்த மகாலட்சுமி எங்கேருந்து தோன்றினாள், பார்க்கடலிலிருந்து தோன்றினாள். அப்போ அவள் தோன்றும் பொழுது அவள் கூடவே எவ்வளோ பொருள், சங்கு அது இது என்னென்ன பொருள் நம்ம பார்க்கடல்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே மகாலட்சுமி ஐஸ்வர்யம் வாய்ந்தது. அதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக நான் போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். பூஜை அறையில் சாதாரணமாக சாமி படம் வச்சு ஒரு பூ வச்சு வணங்கினாலே தெய்வம் நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறத செவி சாய்க்கும், நம்ம கேட்குறத செவி சாய்த்து கொடுக்கும். சரி, அதுக்காக பெண்கள் சில வீட்டில் பெண்கள் செய்ய மாட்டாங்க, அதுக்காக போயிட்டு ஆண்கள் சண்டை போடுறதோ பிரச்சனை பண்ணுறதோ அப்படிலாம் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஒரு மல்லிகைப்பூவு, அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரைப்பூவு. இந்த தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்குது, இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் தாமரைப்பூ கிடைக்குதுங்க. அந்த தாமரைப்பூ ஒன்று வாங்கிட்டு கூட மகாலட்சுமி படத்துக்கு வச்சுட்டு மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்யுங்கள். மகாலட்சுமிக்கே உரிய இந்த பூக்களால். அதே மாதிரி துளசி கிடைச்சா கூட, ஆனால் வெள்ளிக்கிழமையில் துளசி பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அதே மாதிரி சாம்பிராணி போடுறது, கற்பூர தீபம் காட்டுறது, வத்தி ஏற்றி வைக்கிறது, இது எல்லாமே மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது. நிலைவாசலில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு நிலைவாசலில் மல்லிகைப்பூவை வைங்க.
அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலரை சூட்டுங்க. அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் கொஞ்சம் குங்குமத்தில் கலந்து அந்த குங்குமத்தை மகாலட்சுமிக்கு இடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வெள்ளிக்கிண்ணம், குட்டியாக வெள்ளிக்கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க. அதில் டைமண்டு கற்கண்டை போடுங்க. அதில் 3 ஏலக்காயை போடுங்க. 3 உலர் திராட்சையை போட்டு நெய்வேத்தியமாக நாளைக்கு வைங்க. எப்பேற்பட்ட பண கஷ்டத்தையும் உங்களுக்கு தீர்த்துருவா அந்த மகாலட்சுமி. இதை நீங்கள் தொடர்ந்து பெண்கள் செய்துக்கிட்டே இருங்க. வெள்ளிக்கிழமை நான் இதை செய்கிறேன். சிலர் தினந்தோறும் செய்கிறாங்கப்பா இப்போ, ஏன்னா அதோடைய பலன் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மணமான மலர்களை சூட்டும் பொழுது, இந்த தாமரை மலரை தெய்வத்துக்கு மகாலட்சுமி படத்துக்கு வைக்கும்போது, அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கம் நமக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மொச்சப்பயிரை ஒரு துணியில் கட்டி, அதே நம்ம சுக்கிரன் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு பாதத்துக்கிட்ட நீங்கள் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த 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 மொச்சையை எடுத்து தண்ணியில் ஊற போடணும். ஒரு நாள் நெய்வேத்தியம் பண்ண மொச்சை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு நம்மளே கூட சமைச்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பறவைகளுக்கு இரையாக போடுங்கள். உங்களுக்கு பணத்துக்கான கஷ்டமே இருக்காதுங்க. பண கஷ்டம் பறந்து போகும். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.